हरे कृष्ण। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेस्ताय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த சரணாகதியிலிருந்து இந்த மானச தேகாங்கிற சாங் பாடுவோம். ஸோ நீங்க மியூட்ல போட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க. மானச தேஹோ கேஹோ ஜோ கிச்சு மோரா, மானச தேஹோ கேஹோ ஜோ கிச்சு மோரா, अर्पिलु तुवा पदे नंद किशोरा, अर्पिलु तुवा पदे नंद किशोरा, संपते विपते जीवने मरने, संपते विपते जीवने मरने, दाई मम गेला तुवा ओ पाद भरने, दाई मम गेला तुवा ओ पाद भरने, मारो बीरा को भी जो इच्छा तो हारा, मारो बीरा को भी जो इच्छा तो हारा, नित्य दासा प्रति तुवाधिकारा, नित्य दासा प्रति तुव अधिकारा, जन्माओ भी मोय इच्छा जति तोरा, जन्माओ भी मोय इच्छा जदि तोरा, भक्त ग्रहे जनी जन्म हो मोरा, भक्त ग्रहे जनी जन्म हो मोरा, कीटा जन्म हो जता तुवा दास, कीटा जन्म हो जता तुवा दास, बहिर्मुख ब्रह्मा जन्म नाही आस, बहिर्मुख ब्रह्मा जन्म नाही आशा, भुक्ति मुक्ति स्पृहा विहीन जे भक्त, भुक्ति मुक्ति स्पृहा विहीन जे भक्त, लभैते तको संगनुरक्ता, लभैते तको संगनुरक्ता, जनक जननी दयित तनैया, जनक जननी दयित तनैया, प्रभु गुरुपति तुहु सर्वमोया, प्रभु गुरुपति तुहु सर्वमोया, भक्ति विनोद को है सुनो काना, भक्ति विनोद को है सुनो काना, राधा नाता तुहु हमारा पराना, राधा नाता तुहु हमारा पराना, मानस देहो गेहो जो किछ मोरा, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण
कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. Hare Krishna. Thanks. Thank you. Thanks, Mataji. So, இதனோட அர்த்தம் பார்க்க போறோம் நம்ம. So, பகவத்கீதை போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 4.19 ஸ்லோகா பார்க்கணும் நம்ம. சாப்டர் 4 19 ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி இதனோட அர்த்தத்தை பார்த்துருவோம். ரொம்ப அழகான வைஷ்ணவ பஜன்ஸ்ல எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியாது. ஒவ்வொன்னா அப்படியே நம்ம படிப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு டைம் இருக்கு. சோ இதனோட அர்த்தம் பார்ப்போம். சோ மானச தேஹோ கேஹோ ஜோ கிச்சு மோர. சோ மானச நமக்கு இந்த பெங்காலில எழுதப்பட்டிருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜ் யாரு அப்படின்னா பிரபுபாதரோட குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவரோட அப்பா தான் பக்தி வினோத் தாக்கூர். இவர் ஒரு பெரிய பதவியில இருந்தாரு. பிரிட்டிஷ் காலத்துல இவர் ஒரு பெரிய பதவியில இருந்தாரு. கோர்ட்ல மெஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. அப்ப இவர் அவ்வளவு ரொம்ப புத்திசாலி. அவரோட வேலைய பக்காவா செய்வாரு. இவருக்கு 10 குழந்தையும் என்னமோ. ஒரு கிரகஸ்த சிறந்த உத்தம பக்தர். ஆப்வியஸ்லி இவர் பெரிய பக்தர். நிறைய பெங்காலியில எழுதியிருக்காரு போயம்ஸ் எல்லாம். அவருக்கு பிரிட்டன் இவரை இழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுல இருந்து அந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு தொலைவா இருக்கும், இங்க வராம விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ட்ராக் மெஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. அப்ப அந்த ட்ரெயின் ட்ராக் போட்டு கொடுத்தாங்க இவருக்கு. அந்த அளவுக்கு இவரோட அந்த ஸ்தானத்தை சொல்றதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லுவாரு பிரபுபாதர். இன்னும் நிறைய இருக்கு இவரை பத்தி. நம்ம இந்த பாட்டை பத்தி இப்ப பாப்போம். சரணாகதியில அந்த மூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் பக்தி வினோத் தாக்கூர் தன்னை பத்தியே பாடுறாரு இதுல. ஃபர்ஸ்ட் லைன் மனசு, அப்புறம் பாடி உடம்பு, நம்மளோட குடும்பம் அல்லது உறவு, நம்ம இது பாடி சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், என்னோடது எதுவா இருந்தாலும் அத உன்னோட பாதத்துல நான் சரணாகதி அடையறேன், அத சரணடைகிறேன் அதோட அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாரு? நந்த கிஷோரா. நந்தனா நந்த மகாராஜோட பையன். கிஷோரானா ஒரு டீனேஜ் பையனதான் கிஷோர் அப்படிம்பாங்க. கிஷோரி, கிஷோரா. இந்த இடத்துல நந்த கிஷோராங்கிறது அந்த நம்ம கிருஷ்ணரை குறிக்குது. அடுத்தது சம்பதே விபத்தே. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஆபத்தான விஷயமா இருந்தாலும் சரி, ஜீவனே மரணே, வாழ்வா இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, என்னன்னா என்னோட எல்லா கஷ்டங்களையும் உன்னோட பாதத்தை நானு என்னோட ஷெல்டரா உன்னோட பாதத்தை நான் சூஸ் பண்ணதுனால எல்லாமே போயிருச்சு. என்னோட எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு போயிருச்சு. சுபமா இருந்தாலும் சரி, இல்ல மங்களமா இருந்தாலும் சரி, அமங்கலமா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, என்னோட எல்லா கஷ்டங்களுமே போயிருச்சு. எதனால அப்படின்னா உன்னோட பாதத்துல நான் சரணாகதி அடைஞ்சதுனால அப்படின்னு சொல்றேன். அது மட்டுமே as my only shelter அப்படிங்கும் போது அதை மட்டுமே நான் நம்பி, ஷெல்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேற வழியே இல்லைன்னு ஒரு கதியில போவோம் இல்லைங்களா, ஷெல்டர் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூட்ல சொல்றாரு. அடுத்த 3வது பார்த்தோம்னா மாரோபி ராகோபி. என்னைய நீங்க கொன்னாலும் சரி, என்ன ரட்சித்தாலும் சரி, உங்க விருப்பம் போல எது செஞ்சாலும் சரி, நீங்க தான் என்னோட மாஸ்டர். நித்தியமா உங்களுக்கு நான் சேவகன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஜென்மா ஓபி மோய் இச்ச ஜாதி தோரா பக்த கிரஹே ஜனி ஜென்மஹாவ் மோரா. If it is your will that I will be born again, then may it be in the home of your devotee. நான் திரும்பவும் உங்க விருப்பத்தின் மூலமா திரும்பவும் நான் பிறக்க வேண்டியது இருந்தா உங்களோட பக்தர்களோட வீட்டுல நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாரு. அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா இன்னுமே ரொம்ப இதா இருக்கும் சென்டிமெண்ட்ல. கீட்டா ஜென்ம ஹௌ ஜதா துவா தாசா பகிர்முக பிரம்ம ஜென்மே நாகி ஆஷா. சோ நான் பிறந்தா, திருப்பி பிறப்பு எடுத்தா, ஒரு புழுவா கூட நான் பிறப்பு எடுக்கிறேன். ஆனா நான் ஒரு as long as நான் உங்களோட பக்தரா இருந்தா போதும். நான் புழுவா கூட பிறக்கிறேன், ஆனா நான் பக்தரா இருக்கணும்.
அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் பிரம்மாவா கூட பிறக்கணும்னு ஆசைப்படல. அடுத்தது ஜனக ஜனனி தயித்த தனயா. சோ என்ன அதுக்கு முன்னாடி ஒண்ணு விட்டுட்டோமா? யா சாரி. புக்தி முக்தி ஸ்புருஹா விஹீனா ஜெய் பக்தா லபைத்தே தாக்கோ சங்க அனுரக்தா. சோ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து பக்தர்களோட சங்கத்தை தான் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு பௌதீக இன்பத்துக்காகவோ முக்திக்காகவோ, புக்தினா பௌதீக இன்பம், முக்தினா உங்களுக்கு தெரியும், முக்தி லிபரேஷன், அதுக்கு ஆசைப்படாதவங்களா இருக்கிற அந்த பக்தர்களோட சங்கம் எனக்கு வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அடுத்தது ஜனக ஜனனி தயித்த தனயா. அப்பாவா இருந்தாலும் சரி, ஜனகன்னா நான் பிறப்பு கொடுத்தவர், ஜனனி பிறப்ப கொடுத்தவள், அது அம்மா. தயித்தா தனையா காதலனா இருந்தாலும் சரி, தன்னோட பையன் புதல்வனா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட குருவா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, எனக்கு முன்னோர்கள் இல்ல மதிக்கக்கூடிய ஆள்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க தான் எனக்கு எல்லாம். அடுத்தது Thakura Bhaktivinoda says, "O Khana, please hear me, O Lord of Radha, you are my life and soul." So பக்திவினோத் தாக்கூர் அவரே சொல்லிக்கிறாரு, கிருஷ்ணா நான் சொல்றத கேளு, நீ வந்து ராதாநாதா. ராதாநாதான்னா நம்ம ராமநாதா, ராதாநாதா, ரகுநாதான்னு சொல்றோம் இல்லையா? யாரோட நாதன் நீ? ராதாவோட நாதன். நாதாக்கு சில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங் வரும். பொதுவா நம்ம பார்த்தோம்னா பிரேமநாதா, ராதாநாதானா அந்த யாரு ராதாக்கு யாரு கம்பேனியனோ, லவ்வரோ, இல்ல ஃப்ரெண்டோ, இல்ல மாஸ்டரோ அப்படின்னு எந்த மீனிங்ல வேணாலும் சொல்லலாம். அவங்க தான் என்னோட லைஃப் அண்ட் சோல், என்னோட எல்லாமே. அது கிருஷ்ணா நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. சோ இது வந்து ஒரு மூட் ஆஃப் சரணாகதி. இப்ப நம்ம விபீஷணனோட மூடு பாக்குறோம் ராமாயணத்துல, அந்த மாதிரி இங்க வந்து பக்திவினோத் தாஸ் தாக்கூர் வந்து அவரோட மூடு சொல்றாரு. நிறைய டிவோட்டிஸ் வந்து இப்ப 6 கோஸ்வாமிஸ் ஆஃப் விருந்தாவன் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுல பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே அவங்களோட மூடு ரொம்ப ஹம்பிளா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு சீக்ஷாஷ்டகம்னு ஒண்ணு கொடுத்தாரு. 8 ஸ்டான்சாஸ் உள்ள ஒரு பாட்டு. அது 8 அங்கங்கள் இருக்கும் அந்த பாட்டுல. அது சீக்ஷா அஷ்டகம். அஷ்டகம்னா உங்களுக்கு தெரியும்ல, அஷ்டம்னா 8. சோ அந்த சீக்ஷாஷ்டகத்துல ஒரு பகுதியில வர்றது வந்து திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சஹிசுனா அமானீன மானதேனா கீர்த்தனிய சதாஹரி. சோ ஒருத்தவங்க வந்து மரத்தை விட ரொம்ப டாலரேட் பண்ணிக்கணுமா, சகிச்சுக்கணுமா, மரத்தை விட அதிகமா சகிச்சுக்கணும். அதே போல ஒரு புல்லை விட அதிகமா பணிவோட இருக்கணும். இப்ப நம்ம முதிச்சோம்னா புல்லு பணிஞ்சுதான் போகுது, அதை விடவே பணிவா இருக்கணுமா. மரம் வந்து இடி, மழை, புயல், வெயில், காத்து, குளிர் எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் இருக்கு. வெட்டினாலும் தன்னை சகிச்சுட்டு தான் வச்சுட்டு இருக்கு. அதை விட சகிச்சுட்டு இருக்கணுமா ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு. அந்த மூட்ல இருக்கணும்னு. சோ அந்த மூட்ல தான் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நிறைய பாட்டு எழுதினதுல அவங்களோட மூட் அதுல தெரியும். இன்னைக்கு ஜீவ கோஸ்வாமியோட பிறந்த நாள், வாமன தேவரோட பிறந்த நாள். நம்ம வாமன தேவர் பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம் லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல. ஜீவ கோஸ்வாமி வந்து ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிக்கு வந்து மருமக முறை வேணும். சோ இவரு வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து சின்ன பையன் தான். அவரு ஒரு முறை வந்து இவரு சின்ன வயசுலயே மத்த கோஸ்வாமிஸ் மாதிரிதான் இவரும் பக்தியில சிறந்து விளங்கினவரு. சின்ன வயசுலயே நல்லா கத்துக்கிட்டாரு, எல்லா சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கிட்ட ரூப நாராயணன் ஒரு ஆள். அந்த ஆள் வந்து ரொம்ப சாஸ்திரத்துல பேரு பெற்ற ஆளு, பக்தர் கிடையாது. அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, பிரபுபாதர் அடிக்கடி சொல்றது, நிறைய பேரு பகவத்கீதையோட கமெண்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா? அவங்களோட வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. கமெண்ட்ரிஸ் நிறைய வருது, நிறைய பப்ளிகேஷன்ஸ்ல வருது.
ஆனா யாரு ஒரு தூய பக்தரோ அவங்க மூலியமா வர்ற அந்த சமாச்சாரம் சாஸ்திரமே வந்து அவங்க மூலியமா வரும்போது, குரு சீட பரம்பரையில வர்ற அந்த ஆச்சாரியர் மூலமா நம்ம கத்துக்கும் போது அதனோட தாக்கம் வந்து பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? இப்ப பிரபுபாதர் எழுதின புஸ்தகத்தை நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம், இல்ல பார்த்திருக்கோம். அது மூலியமா நம்ம நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கும், ஆயிட்டும் இருக்கும். சோ பக்தர்களா எத்தனையோ கோடிக்கணக்குல மக்கள் பக்தர்கள் ஆயிருக்காங்க அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் மூலியமா வர்றதுல. இப்போ ஒருத்தங்க பக்தர்கள் இல்லாதவங்க அந்த விஷயத்த சொல்லும் போது அதுல பக்தி இல்ல அப்படின்னா, இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், நம்மளோட அம்மா செஞ்சு அம்மா கையால அந்த பாசத்தோட ஊட்டுறாங்க பாரு, உனக்கு பிடிக்கும்னு நான் செஞ்சேன், நீ இவ்வளவு நாள் ஆச்சு நீ வந்து, உனக்காக நான் ஆசையா செஞ்சேன், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஊட்டி விட்டு, நீ நல்லா சாப்பிட மாட்டே இரு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் கார்ல தான் வரணும். திருப்பூர் வந்து இறங்குறோம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கணும்னா கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடம் வர்ற டைம்ல அம்மா வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஒவ்வொரு டைம் ஏதாவது. ஆனா அவருக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும்னு குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு ஊட்டி விட்டே வருவாங்க எனக்கெல்லாம். சாப்பிட அதுமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், அதான் செஞ்சுட்டீங்க போய்க்கலாம், ஏதாவது கார்ல சிந்திடணும். இல்ல இல்ல நீ சாப்பிடு, கொஞ்சம் டேஸ்ட் பாரு, கொஞ்சோண்டு டேஸ்ட் பாருன்னு அவ்வளவு கொடுப்பாங்க. சோ அந்த பாசம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் அதிகமா காமிக்கும் இல்லையா? அது நம்ம எல்லாருமே அதை அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். பாசத்தோட ஒண்ணு பண்ணும்போது அது இன்னுமே அதனோட அற்புதம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பக்தர்கள் மூலியமா நமக்கு கிடைக்கிற அந்த பக்தி வந்து அது ஒரு ஸ்பெஷல் தான், அது ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அதுல. இது பக்தர்கள் இல்லாதவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, அவன் வேலைக்காக சம்பாதிக்கிறதுக்காக அவன் சமைக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, இன்னொருத்தங்க அத பரிமாறுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரு நபர், ஒரு கஸ்டமர். கல்லா வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வேணா உபச்சாரம் பண்ணலாம், அது சரி. பட் அதுல வந்து பாசம், நேசம், அன்பு, நீ பட்னியா இருந்தியா, காலையில சாப்பிட்டியா, நேத்திக்கு எங்க இருந்த, ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. ஜஸ்ட் நீ வந்திருக்கீங்க, பணம் கட்டிட்டீங்கல்ல, பில்ல காமிங்க, ஓகே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் மீலுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான் சாப்பிட்டாகணும். அந்த பாசமா கொடுக்குற அந்த தாயோட அன்புல வர்ற அந்த உணவுக்கும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்லையா? உணர்ந்தவங்களுக்கு புரியும். அது போலதான் பக்தர்கள் ஆச்சாரியர் மூலமா கிடைக்கிற நமக்கு அந்த பக்தி, இந்த சாஸ்திரங்கள் அவங்க நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க, இல்ல அது அர்த்தத்தை நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கும்போது அதுல இருக்கிற இது வந்து அதனோட தாக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ இவர் ஜீவ கோஸ்வாமி கிட்ட வந்து ஒரு முறை இவர் ரூப நாராயணன் வந்து இல்ல ஜீவ கோஸ்வாமிக்கு போறதுக்கு முன்னாடி ரூப கோஸ்வாமி கிட்டயும் சனாதன கோஸ்வாமி கிட்டயும் அவங்க வெரி சீனியர்ஸ். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு எழுதி வாங்க போறான் அவன். ஏன்னா இவன் வந்து மெட்டீரியலிஸ்ட், ஃபுல்லா லௌகீகத்தை சார்ந்த சாஸ்திரி. அந்த ஆளுக்கு வந்து பக்தி எல்லாம் மெயின் அஜெண்டா கிடையாது. அந்த ஆளுக்கு வந்து பேரு, நல்ல பேர் வரணும். இவங்கதான் ரொம்ப வியாக்கரணம் தெரிஞ்சவங்க, இவங்க சமஸ்கிருதத்துல புலி, அப்புறம் சாஸ்திரத்துல புலி அப்படிங்கிற மாதிரி பேரு வேணும், அவ்வளவுதான் அவங்களுக்கே தவிர வேற எதுவும் இல்ல ஆசை. அப்ப இவங்க கிட்ட போய் ரூப கோஸ்வாமி கிட்ட சனாதன கோஸ்வாமி கிட்ட போய் சொல்றாரு, வாங்க எங்கூட இது பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க, நம்ம இப்போ போட்டி வச்சுக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இப்ப வல்லுனர் சாஸ்திரத்துல, எல்லா சமஸ்கிருதத்துல எல்லாத்துலயும். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இந்த மாதிரி தேவையில்லாத பக்தர்கள் இல்லாதவங்க கிட்ட சங்கம் எடுத்துக்க மாட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது அவங்க கிட்ட நேரத்தை கழிக்க மாட்டாங்க. முக்கியமா இவங்களோட பொசிஷனை நிலைநாட்டணுங்கிற அவசியம் இவங்களுக்கு இல்ல. இவங்க எப்பவுமே அந்த தாச அனுதாச அப்படிங்கிற மூட்லதான் இருப்பாங்க. ஒரு டிவோட்டிக்கு சர்வெண்டா இருக்கணும். ஒரு கிருஷ்ணாக்கு ஒரு பக்தர் இருக்கிறாருன்னா பக்தருக்கு சேவகம் பண்ணணுங்கிறத இவங்களோட விருப்பமா இருக்குமே தவிர, டைரக்டா கிருஷ்ணாக்கு சேவை பண்ற அளவுக்கு தான் வந்து தகுதி இல்லை அப்படிங்கறத உணர்ந்து அவங்க எல்லாம் ரொம்பவே தகுதி உள்ளவங்க இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு பணிவோட இருப்பாங்க. அவங்க வந்து நேரத்தை எல்லாம் வந்து பகவான் சேவையில ஈடுபடுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாம நானும் பெரியவன் தான் காமிச்சுக்கிறதுல எல்லாம் அவங்க நேரத்தை செலவழிக்க விருப்பம் இல்லாதவங்க. அப்ப இவங்க வந்து சொல்லவும், அந்த ஆள் ரூபநாராயணன் வந்து சொல்லவும், இவங்க வந்து
சரி நான் எழுதி கொடுக்கணுமா, கொண்டா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. அப்போ உடனே இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் இப்ப பெரிய தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஜீவ கோஸ்வாமி கிட்ட போறாரு. பாரு, உங்க மாமாக்கள் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க, நான் தான் பெரிய பெரிய ஆள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அதே மாதிரி எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எங்கூட போட்டிக்கு வா, இல்லைன்னா எழுதி கொடு அப்படிங்கவும் ரூபநாராயணன் என்ன நினைச்சிட்டா, எழுதி கொடுத்துருவா, ஜீவ கோஸ்வாமி எழுதி கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க பெரியவர், அவங்க வீட்டு பெரியவங்க எழுதி கொடுத்ததுனால இவங்களும் எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா அது அவர் பண்ணல. வா, நான் உனக்கு வந்து நான் போட்டியில கலந்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ஆப்வியஸ்லி ஜீவ கோஸ்வாமி தான் போட்டியில ஜெயிப்பாரு. அப்ப அவன் ரூபநாராயணன் வந்து தலைக்குடியோட போயிருவார். ஆனா இத வந்து சொல்லும் போது இவரு சனாதன கோஸ்வாமிக்கும் ரூப கோஸ்வாமிக்கும் கோபம் வரும். அவங்க திட்டுவாங்க, அது ஏன் நீ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற, அவன் சர்டிபிகேட் கொடுத்துதான் நம்ம எல்லாம் பண்ணணும்னு இருக்கா, நம்ம எல்லாம் நம்மளோட வேலையை பார்த்துட்டு போகணும். இந்த மாதிரி தேவையில்லாத பௌதிகக்காரங்களோட நம்ம நேரத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவருக்கு என்னன்னா, ஜீவ கோஸ்வாமிக்கு இவங்க இவ்வளவு பெரிய ஆளு, நம்ம மாமாக்கள் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி, அவங்க பேரு கெட்டு போயிடக்கூடாது, அவங்க பேரை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு, சரி அவங்க எல்லாம் அவங்க கூட போட்டி போடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, பாரு நானே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அவங்க வழியில வர்ற நானே எவ்வளவு சும்மா இத்தினூண்டு ஆளுதான், நான் சின்ன ஆளு, நானே உன்னை ஜெயிச்சிடலாம் பாரு அப்படின்னு சொல்லி அவரு அவங்களோட பேரை நிலைநாட்டணும்னு வருவாரே தவிர தன்னை வந்து பேரு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக வரமாட்டாரு. பட் அதுக்கு அவங்க கண்டிப்பாங்க, அத வந்து அதையும் ஏத்துக்குவாரு. சோ இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜீவ கோஸ்வாமியோட பிறந்த நாளுங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பேசுறோம். சோ இப்போ நம்ம வந்து பகவத்கீதைக்கு போவோம். ஜீவ கோஸ்வாமிக்கு ஜெய். 19வது ஸ்லோகம். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்தா கர்மாணம் தமாஹுஹு பண்டிதம் புத்தாஹ. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நிலப்பால் செல்வமுடைய விளைவுகளை சுத்தமிட்டவன் என்ற சாதகனால் சொல்லப்படுகிறான். கிருஷ்ண பக்தனின் செயல்களை பூர்ண அறிவுள்ளவன் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தன் உலக உணர்ச்சிக்கான எல்லாவிடம் விருப்பப்படுவதும் ஈடுபடுகிறான். சர்வதோஷ பகவானின் நித்திய சொந்தமாக இருப்பதை எனது சரூப நிலை என்னும் பக்குவ அறிவால் தனது சகோதரின் விளைவுகளை எண்ணிக்கையிட்டவனாக கருதப்படுகிறது. யாருக்கும் சொந்த பக்தர்களாக கொள்வதனாகும். நித்திய கொள்கையை பற்றான பிரதிநிதியை வளர்ப்பதும் நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் மனிதன் எல்லா விளைவுகளிலும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, சோ யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலன் நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். சோ இங்க வந்து இப்ப ஞானி மாதிரி இது தெரிஞ்சாலும் பண்டிதர்கள் அப்படின்னா பண்டித சமதர்ஷினாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் பகவத்கீதையிலேயே. சோ பண்டிதர்கள்னா என்னன்னா படிச்சவங்க. எதை படிச்சவங்கன்னா சாஸ்திரத்தை படிச்சவங்க, வேதங்க படிச்சவங்கன்னு சொல்லலாம். ஆனா அது உணர்ந்து இருக்கணும்.
ஸோ ஞானிகள்ங்கிறது வந்து படிச்சவங்களா இருக்கலாம், ஆனா விஞ்ஞானிகள்ங்கிறது அது உணர்ந்தவங்களா இருக்கணும். பக்தர்கள் வந்து அதை செயல்படுத்தி மத்தவங்களுக்கும் அதை கொடுக்கறவங்க இல்லையா? சோ வைஷ்ணவர்களோட கருணை என்ன அப்படின்னா, மத்தவங்களுக்கும் பகவான் சென்றடையணும். அதாவது அவங்க வந்து பகவான் கூட சேரணும். அதுதான், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருதான், ஆனா அவங்க அதை உணரணும் இல்லையா? எல்லாரும் உணர்றது கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு தேடல்ல இருக்காங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். என்ன தேடல்ல இருக்காங்கன்னா, அந்த நிம்மதிங்கிற தேடல்ல இருக்காங்க. அந்த நிம்மதிங்கிறது எதுல கிடைக்குதுன்னு தேடுறாங்க. கிடைக்கல, இல்ல கிடைக்குது அப்படின்னாலும் அவங்க அதுல திருப்தி அடையறது இல்ல. அந்த திருப்தி வந்து, அந்த அதிருப்தி என்ன ஆகுது அப்படின்னா அந்த பந்தத்தை ஏற்படுத்துது. எந்த பந்தத்தை? அந்த சம்சார பந்தம் இருக்கு இல்லைங்களா? இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியில திரும்ப திரும்ப வர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. இப்ப பண்டிதர்கள்னா பக்தர்களை குறிக்குது இல்லையா? அப்போ கிருஷ்ண பக்தியில இருக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருது எது உத்தமமான செயல்னு தெரியுது. கர்ம அகர்ம விகர்ம அப்படிங்கறதுல அகர்ம, அதாவது கிஞ்சன அகிஞ்சனன்னு இருக்கு. கிஞ்சனன்னா அந்த ஆசைகளோட இருக்கிறது, அகிஞ்சனன்னா ஆசை இல்லாம இருக்குது. என்ன ஆசைகள் அப்படின்னா அந்த லௌகீக சம்பந்தப்பட்ட ஆசைகள். சோ சிம்பிளா இருக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நமக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கும்போது அந்த பரபரப்பு, இந்த ரஜோகுணம் தமோகுணம்ங்கிறதுல இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளோட மைண்ட் வந்து செட்டில் ஆகாமையே இருக்கும். இது வந்துருச்சுன்னா நான் கரெக்ட் ஆயிருவேன், செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிடைச்சிருச்சுன்னா செட்டில் ஆயிருவேன்பாங்க. அப்ப அது கிடைச்சிருச்சதுக்கு அப்புறம் செட்டில் ஆனாங்கன்னா இல்ல, அவங்க இன்னொன்னு தேடி அடுத்தது ப்ராஜெக்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இது, அடுத்தது இதுன்னு எதையாவது ஒண்ணு நோக்கி போய்கிட்டேதான் இருக்கும் அவங்களோட பயணம். சரி இதோட போதும், அடுத்தது நான் முழுக்க முழுக்க நான் பகவான் சேவையில ஈடுபடணும், இல்ல பக்தி மார்க்கத்துல போகணும், இல்ல பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் என்னால முடிந்த அளவுக்கு. எல்லாத்தினாலையும் எல்லாமும் முடியாதுதான், ஏன்னா உடல்நிலை சூழ்நிலைங்கிற பல காரணங்கள் இருக்கலாம். பட் ஆசைப்பட்ட பகவான் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. பட் ஸ்டில் சில விஷயங்கள் இருக்கும், நம்மளால முடியாத சில விஷயங்கள் இருக்கும். பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறதுக்கு ஆசைப்படலாம் முதல்ல. அது ஆசைப்பட முடியலன்னா, எங்க குரு மகாராஜ் சொல்லுவாரு, ஆசைப்பட முடியலன்னா ஆசைப்படணும்னு நீ ஆசைப்படு. இல்ல அதுக்கும் கூட ஆசை இல்லையா, சரி ஆசைப்படணும்ங்கிறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாரு அவரு சொல்லும் போது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரே பண்ணலாம். சோ நம்மளுக்கு ப்ரே பண்ணவே தெரியல, பிரார்த்தனையே எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு என்ன வேணும்னு தெரியல அப்படின்னாலும் அதையும் ப்ரே பண்ணலாம், அதையும் பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு தெரியல கிருஷ்ணா, எனக்கு வழிகாட்டு. சோ நம்ம எதையுமே வந்து சாக்கு போக்கு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா யாரு அதனோட இத அனுபவிக்க போறோம்? நம்ம தான் இல்லையா? அது பலனா இருந்தாலும் சரி, விளைவா இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்க போறது என்னமோ நம்ம தான். சோ நம்ம தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். சோ இந்த ஸ்லோகத்துல ஒரு நிமிஷம் 4.19 இங்க சோ நம்ம வேலைகள் செய்யும் போது நம்ம ஒரு பலன் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம பற்றின்மையோட இருக்கிறதுக்கு பார்க்கணும். அப்புறம் நம்ம எப்பவுமே பகவானை சார்ந்து இருக்கிறோங்கிறத உணரணும். அப்புறம் நம்ம திருப்தியோட இருக்கணும். அந்த திருப்திங்கிற ஒரு விஷயம் அதிருப்தி ஆகும் போதுதான் நம்ம அந்த பந்தத்துக்குள்ள போறோம்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுல போய் சுழற்சியில நம்ம பிறந்து இறந்து அந்த சுழற்சியில கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். பிகாஸ் நான் இந்த ஜென்மத்துல என்னால ஒரு விஷயத்த அனுபவிக்க முடியல, ஏதோ ஒரு காரணம், சூழ்நிலை, பூர்வ கர்மானாலேயோ இல்ல இருக்கிற கர்மானாலேயோ நான் வந்து அனுபவிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்துல நான் திருப்பியும் பிறந்தாதான் அதை அனுபவிக்கணும், ஏன்னா அதை ஆசைப்பட்டுட்டேன். இப்ப அந்த பிறப்புக்கு உண்டான வழிய நானே கிரியேட் பண்ணிட்டேன். சோ எந்த ஆசைகளும் வச்சுக்க கூடாதுன்னு ஞானிகளே பாத்தீங்கன்னா அவங்க ஆசையை துறக்கணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஞானிகள் யோகிகள் இவங்கெல்லாம் ஆசையை துறந்துதான் இருக்கணும்னு தெரியும். ஆனாலும் அவங்களோட ஆசை என்னன்னா முக்தி அடையணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. இப்ப பக்தர்களுக்கு என்ன இருக்கும்? அந்த ஆசை கூட இருக்காது. இப்ப நம்ம மானச தேகோ கேகோங்கிற அந்த சாங் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சாங்ல அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு வந்து புக்தியிலயோ முக்தியிலயோ
ஆசை கிடையாது. எனக்கு பிரம்மாவோட பொசிஷன் கூட வேண்டாம், எனக்கு உன்னோட பக்தனா கூட அவர் டைரக்டா கேட்கல, உன்னோட பக்தனோட அசோசியேஷன் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். நான் புழுவா கூட பிறக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு பிரம்மா பொசிஷன் கூட எனக்கு வேண்டாம். துருவ மகாராஜ் ஆசைப்படும் போது என்ன ஆசைப்பட்டாரு? எனக்கு பிரம்மாவை விட பெரிய பொசிஷன் வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா பகவான பார்த்த உடனே அந்த அழகுல மயங்கி அந்த பக்தி அந்த கருணை கிடைச்ச உடனே அவரோட ஆசையெல்லாம் என்னவா ஆயிடுச்சுன்னா பக்தியா மாறிடுச்சு. இவ்வளவு கேவலமாவான ஆசைப்பட்ட? சிந்தாமணி கல் கிடைக்கும் போது கண்ணாடி உடைஞ்சு போன கண்ணாடி துகளுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவரே தன்னைத்தானே நொந்துக்குவாரு. சோ நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது கூட சில ஆசைகள், இந்த கண்ணாடி துகள் போல சில ஆசைகள் பட்டாலுமே திரும்ப திரும்ப நம்மள ஞாபகப்படுத்திக்கணும், நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். நம்ம சிந்தாமணி கல் மாதிரி கிருஷ்ணரே நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இந்த மாதிரி அல்ப ஸ்வல்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படணும் அப்படிங்கறத நம்ம உணரணும். ஞானிகளேமே பாத்தீங்கன்னா மனச தன்னை எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்களோட அவங்களுக்கு வீழ்ச்சிங்கிறது சீக்கிரம் வந்துருது. காரணம் பக்தியை தவிர வேற எதுலயுமே கிரிப்பு கிடைக்காது இல்லையா? அதனாலதான் ஞானிகள் யோகிகள் பக்தர்கள் ஆனாலே ஒழிய அவங்கனால பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் பெர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. டெம்பரவரியா கிடைக்கும் கண்டிப்பா, அவங்களோட தபஸ்யாக்களுக்காக அந்த இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, தவம் தியானம் இதெல்லாம் பண்றதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். பட் அதுலயுமே வீழ்ச்சி அடையறாங்க. சௌபரி முனி, நம்ம அந்த கதையை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மீன்களை பார்த்துட்டு தண்ணியில தியானம் பண்ணும் போது அந்த மீன்களை பார்த்துட்டு வீழ்ச்சி அடைகிறாரு. போய் திருமணம் செஞ்சுக்கணும்னு பண்றாரு. 50 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த 50 இளவரசிகள், அது அவங்க ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் தண்ணியில இருந்து எந்திரிச்சு வந்தோடனே தோல் எல்லாம் சுருங்கி இருந்ததை பார்த்துட்டு யாருமே வேணான்ட்டாங்க. அவரோட தபஸ்யாவோட பலன், சேர்த்தி வச்ச பலனை எதுக்கு உபயோகப்படுத்தினாரு? தன்னை ஆண்மகனா, அழகான ஆண்மகனா காமிச்சுக்கணும்னு அதுக்கு உபயோகப்படுத்தி அதுல கொஞ்சம் செலவாயிருச்சு. அப்புறம் இந்த 50 பெண்களும் கட்டிக்கிறேன்னு வந்தோடனே, சரி ஒரு ஆண்மகனுக்கு என்ன அழகுன்னா கட்டிக்கிறேன்னு சொல்லி பெண் வந்தா கட்டிக்கணும். அந்த காலத்துல எத்தனை நாளும் சரி, இந்த காலத்துல எல்லாம் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அந்த காலத்துல இது ஒரு நார்மலான விஷயம். சோ அப்போ அத பண்ணும்போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமே, அவங்கள திருப்திப்படுத்தணும். அப்ப அதுக்கு நம்ம ஏதாவது உழைக்கணும். இவரு ஞானியாச்சு, இவருக்கு எங்க போய் ஐடி ஜாபா கிடைக்க போகுது? இருக்கிற பலன் எல்லாம் எடுத்து, பீரோல் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பலன் எல்லாத்தையும் செலவுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது. அந்த பெனிஃபிட், அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், அந்த கிரெடிட் எல்லாம் இருக்குல்ல, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற மாதிரி இவரு அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களுக்கு வேணுங்கிறது பிடிச்சது மாளிகை அது இதுன்னு சொல்லி உபயோகப்படுத்திடுறாரு. இப்படியே காலங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி. பட் பக்தியில பொறுத்த வரைக்கும் அந்த பழமொழி செல்லாது, எப்ப வேணாலும் பக்தி பண்ணலாம். அவரு ரியலைஸ் பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி சிக்கிட்டனே, அது ஒரு மனைவி இல்ல 50 பேர்த்துக்கிட்ட சிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. பட் அது உணர்ந்தாரு, நல்ல வேலை உணராம அப்படியே காலத்தை போக்கி இருந்தாங்கன்னா முடிஞ்சது. கிருஷ்ணர் 16,108 மனைவிகள் கல்யாணம் பண்ணாரு. 8 முக்கியமானவங்க, அப்புறம் 108 முக்கியம்னு சொல்லுவாங்க. எல்லாமே முக்கியம்தான், பட் அவங்க பாப்புலர், நம்மளுக்கு அந்த லீலைகள்லாம் வர்றதுனால அவங்க ஃபேமஸான ஆட்கள். மீதி 16,000 இந்த அசுரன் தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அப்ப கன்னிகளை வேற ஒரு ஆள் கூட்டிட்டு போயிட்டா வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால யாரு காப்பாத்துறவங்களோ அவங்க சிக்கினாங்க. அப்ப நீதான் காப்பாத்துன. இந்த தேவியானி சர்மிஷ்டா கதையிலயும் வரும் இல்லைங்களா, சுக்கராச்சாரியோட பொண்ணு, அந்த கதையிலயும் வரும். இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு சர்மிஷ்டா ஓடிடுவா. தேவியானியை காப்பாத்த சத்திரியனான ராஜா இவரு, அவர் பேர் என்ன, புருன்னு நினைக்கிறேன். அந்த மன்னன் காப்பாத்தினோடனையும் அந்த அம்மா வேற வழி இல்ல, நீதான் இப்ப கைய தொட்டு தூக்கிட்ட, நீதான் காப்பாத்தணும்
அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப அவரும் கல்யாணம் பண்ணிக்குவாரு. சோ இது அரசர்கள் அந்த காலத்துல ஒரு ஆண்மகன்னாலே இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ பண்ணிக்கிறாங்க. பட் அந்த இதுக்குள்ள போயிட்டாங்க, அந்த கிரகஸ்த ஆசிரமல போயிட்டாங்கனாலே என்டாங்கிள்மெண்ட், அங்க ஒரு பந்தம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா அவங்களோட ஃபியூச்சரை பார்க்கணும், அவங்களோட ஃபியூச்சரை பார்த்து அவங்க எல்லாம் குழந்தை பெத்து நம்ம பேரம் பேத்தி பார்த்து அது கண்டினியூ ஆகி நம்ம காலம் முடியற வரைக்கும் அவங்களோட தேவைகளை நாடி நம்ம போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட நாடி எல்லாம் குறைய ஆரம்பிச்சோன்னையும் அவங்களோட நாட்டம் எதுல இருக்கோ அதுதான் நம்மளோட நாட்டமா மாறுது. அப்போ அவங்களோட திருப்தி நம்ம திருப்தியா மாறுது. எப்பவுமே நம்மளோட திருப்தி பகவான் கிட்ட இருக்கு அப்படிங்கறத உணராத வரைக்கும் நம்மளோட திருப்தி எதுல ஓடிட்டு இருக்கு, நம்மளோட அந்த உடல் சார்ந்த பந்தங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. தன்னோட ஆத்ம திருப்தி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன ஆகுறோம், தேடல்ல இருந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம ரொம்ப மினிமம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, சரி நான் சர்வைவ் ஆகணும், இதுதான் என்னோட மினிமம் நெசசிட்டி அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஆசைப்பட்டா போதும். ஏன்னா இந்த பெரிய யோகிகள் சித்திகள் ஞானிகள் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த உயிரை அந்த ஆத்மாவை அந்த உடல்ல ஒட்ட வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் அவங்க மூச்சு விடுறது, சுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதாகட்டும் தண்ணி குடிக்கிறதாகட்டும் அந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மலம் ஜலம் இதெல்லாம் எல்லாம் நேரம் போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு டைம் இதுல இருக்காது, தியானம் தபஸ்யா எல்லாம் பண்றதுக்கு இருக்காதுன்னு அவங்க அப்படி நேரத்தை சேவிப்பாங்க, சேவ் பண்ணுவாங்க. பட் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம பக்திக்கு வராத வரைக்கும் எந்த டைம் ஸ்பெண்ட் எதுல நம்ம நேரத்தை செலவு பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஒரு வகையில அது உதவி செய்யும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் டைரக்டா நம்ம இந்த விஷயம் தெரியும் போது அந்த விஷயத்துல நம்ம தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. கடமைக்காக நம்ம சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். பட் அதுதான் நம்ம வாழ்க்கையே, கடமைதான் வாழ்க்கையேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் நம்மளோட ரத்த பந்த சொந்தங்கள்லையும் நம்ம பக்தியில கொண்டு வரக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குணங்கள் இருந்து நம்மள மேல ஏத்திக்க முயற்சி பண்ணணும். தாழ்மையா இருக்கிற குணங்கள், தம குணம் ரஜகுணம், இதுல இருந்து நம்மள சத்து குணத்துக்கு முயற்சி செய்யணும். எப்பவுமே ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளால பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஞானம்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹரிக்கதை கேட்கறதுதான். ஜாலியா கதையை கேட்டுட்டு உட்கார்ந்தா போதும், கிருஷ்ண கதைய. அப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு செய்யற தொண்டுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது இல்லையா. அது எல்லாமே பக்தியா இருக்கிறதுனால ஒரு பிசினஸே நம்ம கிருஷ்ணாவை சென்டரா வச்சுட்டு பிசினஸே பண்ணாலுமே அதுக்கு விளைவுகள் நமக்கு கிடையாது. ஆனா நம்ம சுயநலமா ஏதாவது அதுல திங்க் பண்ணிட்டோம்னா அப்ப கண்டிப்பா அதுல விளைவுகள் இருக்கும். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம 20th ஸ்லோகாக்கு போலாம். त्यक्त्वा कर्म फलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवर्तोति नैव किञ्चित् करोति सः. படிக்கிறீங்களா மாதாஜி? அதாவது படிங்க.
Hare Krishna. Thanks, Mataji. So, தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலன் நோக்கு செயலையும் செய்வதில்லை. பலன் நோக்குன்னா நம்ம பௌதீக செயல்ல வர்ற அந்த கர்ம பலம் இருக்கும் இல்லைங்களா, அதையவே எதிர்பார்த்து செய்யாம, நம்ம ஏற்கனவே இதை பத்தி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் 2-3 verses இதைதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சைதன்ய சரிதாமிர்தத்துல ஒண்ணு என்னன்னா, பகவானோட பக்தர்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது பகவான் திருப்தி அடைகிறாரு. இப்ப டைரக்டா அவரை நம்ம அப்ரோச் பண்றதை விட ராதாராணி அப்ரோச் பண்றோம். ராதாராணிய அப்ரோச் பண்றதை விட ராதாவோட சகீஸ், நேத்திக்கு இந்துலேகா அப்படிங்கிற அஷ்ட சகீஸ்ல ஒரு சகிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எங்க குரு மகாராஜ் போட்டிருந்தார் போஸ்ட்ல. சோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை எப்படி பெஸ்டா ராதா மாதவ சேவையில ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் இந்துலேகாங்கிற அந்த சகி கோபியில ஒருத்தங்க, முக்கியமான அஷ்ட சகீஸ் இருப்பாங்க இல்லையா, முக்கியமான 8 தோழிகள், அதுல ஒருத்தங்க இந்துலேகாங்கிறவங்க. அவங்க நம்மளை எப்படி பெஸ்டா பகவான் சேவையில, ராதா மாதவ சேவையில, அவங்க பகவான் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ நாராயணாவா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம கிருஷ்ணர் தானே. உங்ககிட்ட அந்த கதையை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த கோபியர்கள் கூட எல்லாம் ராசலீலை நடந்துட்டு இருக்கும். கிருஷ்ணா திடீர்னு மறைஞ்சிருவாரு. ஏன்னா கோபியர்கள் திடீர்னு கொஞ்சம் ஒரு கர்வம் வரும் அவங்களுக்கு. இப்ப இத பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, மறைஞ்சிருவாரு. அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் தேடுங்க, எங்க நம்ம கிருஷ்ணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அங்க கிருஷ்ணர் 4 கையில நின்னுட்டு இருப்பாரு இல்லையா, நாராயணா ரூபத்துல நின்னுட்டு இருப்பாரு. சரி நம்ம கிட்ட இவங்க எல்லாம் கால்ல விழுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. கோபியர்கள் எல்லாம் வர்றாங்க, வந்துட்டு நாராயணாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை பத்தி ஒண்ணும் விசாரிக்கல. இந்த கிருஷ்ணாவை எந்த பக்கம் போய் தேடணும், நீங்க பாத்தீங்களா கிருஷ்ணா எந்த பக்கம் போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பத்தி தான் கேட்பாங்க. சோ அவங்களோட பாசம் அது ஒரு இன்டிமேட் லவ், ரொம்ப டீப்பான ஒரு ஆழமான ஒரு அன்பு கிருஷ்ணர் மேல இருக்கிறது, தெய்வீகமான ஒரு அன்பு இல்லையா. அத நம்ம காப்பி அடிக்க முடியாது, நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணும். அவங்களோட மூடையும் கூட ஃபாலோ பண்ண முடியாது, அது மாதுரிய பாவத்துல இருக்கு. நம்ம எந்த பாவத்துல நேச்சுரலா வருதோ அந்த பாவத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இனிஷியலா பக்தி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா எந்த பாவமும் வராது, தாஷ்ய பாவத்துலதான் இருக்கும். அதாவது சேவகன், நான் பகவானுக்கு சேவகன்கிற அந்த பாவத்துலதான் இருக்கும். இது முக்கியமா வைகுந்த பாவம். இது வைகுந்த மூடு எப்படி இருக்கும்னா, பகவான் ஐஸ்வர்ய பாவத்துல இருக்காரு, நம்ம அவருக்கு சேவை பண்றோம், அவ்வளவுதான். அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் 1-on-1 ரிலேஷன்ஷிப் எல்லாம் அங்க இருக்காது. இருக்குன்னா அப்கோர்ஸ் நம்ம மாலை கோர்க்கிறோம், மாலை கட்டுறோம், பூ கோர்த்து கட்டுறோம், கூட்டி விடுறோம்னா கண்டிப்பா பகவான் நம்மளுக்கு யதா மாம் பிரபத்யந்தே, யதா மாம் பிரபத்யந்தே, நம்ம செய்யற சேவைக்கு ஒரு நம்மளுக்கு அன்பு பரிமாற்றத்தை கொடுப்பாருதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த மூட் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம் இங்க. வைகுந்த மூட்ல நம்மளுக்கு அந்த சேவை மனப்பான்மை தான் இருக்கும். இந்த வாத்சல்ய பாவத்துல பாத்தீங்கன்னா யசோதாமை போய் துரத்தி அடிக்க போவாங்க. நம்ம கையில குச்சிய பார்த்தாலே கிருஷ்ணர் நல்லா நடிப்பாரு. முதல்ல கண்ணீர் வந்துரும், கண்ணுல தண்ணி மையெல்லாம் களைஞ்சு கரையாயி, முகமெல்லாம் கரையாயி அப்படியே நிக்கிறது பாவமா. பூனை மூஞ்சி மாதிரி வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு பாக்குறது. அப்புறம் இந்த யசோதாமைக்கு எப்படி அடிக்க வரும் மனசு. இப்போ ஐயோ குழந்தை பாவம் பயந்துகிச்சே, குச்சியை பார்த்துதான் பயந்துகிச்சே அப்படின்னு சொல்லி குச்சியை தூக்கி போட்டுருவாங்க. சரி சரி நான் அடிக்கல, உன்னை நான் கட்டி மட்டும் வைக்கிற உரல்ல, எனக்கு வேலை இருக்கு, நீ பண்ணிட்டு வந்த அழிச்சாட்டியம் எல்லாம் அங்க அப்படியே கிடக்குது, நான் போய் அதை சுத்தம் பண்ணணும், நீ இங்கேயே இருன்னு உரல்ல கட்டி வச்சுட்டு போவாங்க தாமோதர நிலையில எல்லாம். அப்ப அந்த பாவம் பாத்தீங்கன்னா பகவான் அழுகிற பயத்துக்கே பயத்தை கொடுக்கிற, பகவானுக்கு பயத்தை கொடுக்கறது யாரு, யசோதமை. அது வாத்சல்ய பாவம். இந்த ராதா ராணிக்கு உண்டான அது உயர்ந்த பாவம், மாதுரிய பாவத்திலேயே இன்னும் உயர்ந்த பாவம்.
சோ இந்த கோபியர்கள் எல்லாம் வந்து அந்த மாதுரிய பாவத்துல இருக்கும்போது அந்த லவ்விங் கனெக்ஷன்ல இருக்கிறப்போ அவங்களும் ஓடி புடிச்சு அடிச்சு விளையாடுற கோபியர்களோட இருக்கிற மாதிரிதான் இவங்களுக்கும். இப்ப சக தோழிகள சகீஸ்னா இது சகாஸ்னா என்ன, சக தோழியர்கள் தோழிகள் தோழர்கள் அப்படி பாக்குற பாவம் தானே அது. அதனால அங்கேயும் மரியாதை கிடையாது. விருந்தாவனத்துல மரியாதையே கிடையாது கிருஷ்ணருக்கு. பாசம் தான் அங்க. மரியாதை புருஷோத்தமர் ராமர் இருக்காருல்ல, அந்த அங்க அவருக்கு கொடுக்கற அந்த அயோத்தியா மூடும் கிடையாது, வைகுண்ட மூடும் கிடையாது. வைகுண்ட மூடு தான் அயோத்தியாலே இருக்கு. பட் இந்த விருந்தாவன் மூடெல்லாம் அங்க வரவே வராது. துவாரகையில கிருஷ்ணர் இருந்த காலம் விருந்தாவனத்துல இருந்த காலத்தை விட அதிகம். ஆனா பகவானுக்கு எது பிடிக்கும், கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும்னா விருந்தாவனத்தை தான் பிடிக்கும். அங்க இருக்கிற கோபியர்கள் ராதாராணி தான் முக்கியம். அதுல மத்தவங்களும் அவரு பாப்பாரு, அவங்களையும் மிஸ் பண்ணுவாரு. முக்கியமா ராதாராணி ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. அவரு ராதாராணி நாமத்தையே சொல்லி நைட்டு தூக்கத்துல வளருவாரு. ருக்மணி தேவி எந்திரிச்சு அவங்களுக்கு வந்து கவலையா இருக்கும். என்னன்னா அந்த மாதிரி என்னால ஈர்க்க முடியலையே, ராதாராணி அளவுக்கு என்னால ஈர்க்க முடியலையே கிருஷ்ணனை. இங்க வந்து கல்யாணமும் ஆயிடுச்சு, ராதாராணிய சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் பண்ணாங்க ராதாராணி கோபியர்கள் எல்லாம்? எந்த அளவுக்கு அவங்க அன்பு கொடுத்திருந்தா மனுஷன் நம்மள இன்னும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களையவே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க ருக்மணி மத்த துவாரக ராணிகள்லாம். சோ துவாரகையில வந்து அவரு ஒரு அரசர் சத்திரியரா நடந்துக்குவாரு. விருந்தாவன்ல மாடு மேய்க்கிற பையன் கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு ஒரு ஜாலியான மூட்ல, எந்த ஒரு ஹெட்டேக்கும் கிடையாது, தலைவர் போஸ்ட் இந்த அரசியல் அது எதுவுமே கிடையாது. அவரு என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு மக்கள் இருக்காங்க. அவரோட பாசத்தால இவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க, இவங்களோட பாசத்தால இவரு கட்டுப்பட்டு இருக்காரு. சோ அந்த நிலைதான். சோ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இது வருது ஒரு கதை. அமோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவரு பக்தர் கிடையாது அமோகா. அவரோட மாமனார் சர்வபௌமா பட்டாச்சாரியார்னு சொல்லிட்டு அவரு பக்தரா ஆனாரு. எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்காலர். அப்பெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் சொல்றேன், ரொம்ப பெரிய காலங்களுக்கு முன்னாடி இல்ல. எந்த சத்தியோகம் திரேத்தயோகம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்பதான் கலியுகத்துலதான். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா படிச்ச பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்தானத்தை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவங்க ஊர் ஊரா போய் தான் வந்து பெரிய ஸ்காலர், நான் ஒரு பண்டிதன், என்னை எதிர்த்து யாராவது பேச்சுக்கு வர்றீங்களா, வம்புக்கு வர விருப்பம் இருக்கா, வரலன்னா எழுதி கொடுத்துருங்க. நம்ம அந்த கதையிலேயே பார்த்தோம் இல்லைங்களா, ரூபநாராயண கதையில, அந்த மாதிரி எழுதி கொடுத்துருங்க. இல்லைன்னா வந்தீங்கன்னா போட்டி போடலாம், யாரு ஜெயிக்கிறோமோ இனிமேல் அவங்கதான் இந்த உலகத்துல பிரதானமான பண்டிதர்னு நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது இயற்கையா இது நடந்துட்டு வரும், ரொம்ப நார்மலான விஷயம். சோ சர்வபௌம பட்டாச்சாரியாரை இவரு சைத்தன்ய மகாபிரபு புரிய வச்சோடனே அவர் பக்தராயிருவாரு. ஒரு முறை விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாரு, சைத்தன்ய மகாபிரபு வருவாரு, சாப்பிடுவாரு. அப்ப அமோகா அப்படிங்கிற அந்த மருமகன் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுவார். அந்த அமோகனுக்கு வந்து ரொம்ப பொறாமை. இதயத்துல வந்து பகவான் இருக்காரு இல்லையா, எல்லாத்தோட இதயத்திலையும் கிருஷ்ணர் இருக்காரு, பரமாத்மாவா கஷாய விஷ்ணுவா இருக்காரு. அப்போ அவரோட இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், எந்த ஒரு குப்பைகளும் இருக்கக்கூடாது, இந்த அனர்த்தங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இப்போ குணங்கள், பொறாமை, போட்டி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, பேராசை. சோ இந்த அமோகனுக்கு வந்து ரொம்ப பொறாமை பகவானை பார்த்துட்டு. அப்போ பகவான் சாப்பிட்றத வந்து கிண்டல் பண்ணிடுற, ஒரு சன்னியாசி இப்படியா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தனியா சாப்பிடுவாங்க. இவங்க சர்வோபம பட்டாச்சாரியர் பாசத்துல கொண்டு வந்து அள்ளி வைக்கிறாரு. இவர் வேணான்னு சொல்லியும் அவர் கேட்கல. அப்போ இவரு சாப்பிடுறாரு, அத வந்து இவரு கிண்டலா சொல்லிடுறாரு அமோகன். சர்வோபம பட்டாச்சாரியருக்கு அவ்வளவு வேதனை, மனவேதனை. நீ எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாரு, நீ செத்து போன்னு சொல்லி. உடனே இந்த அமோகனுக்கு வந்து, ஏன்னா பக்தர்கள், இப்ப பகவானுக்கும் கூட கோபம் வராது அவரை பத்தி பேசினா, ஆனா பக்தரை பத்தி பேசினா இவருக்கு கோபம் வந்துடும். அதே போல எப்படி அர்ஜுனனை வந்து பீஷ்மர் வந்து கொல்ல போகும்போது கோவப்பட்டு தன்னோட சத்தியத்தை கூட மீறி ஏக சக்கரம், அந்த ஒரு சக்கரத்தை எடுத்துருவாரு தேர்ல இருந்து.
எடுத்து கொல்ல போவார். அதை வச்சு பீஷ்மர் அந்த அழகா ரசிப்பாரு பீஷ்மர். அதை அவரு அழகா பாடவும் செய்வார். உன்னோட பக்தனுக்கு ஒண்ணுன்னா நீ உன்னோட சத்தியத்தையே மீறப்பாரு. அதனால பகவானோட சத்தியத்தை நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே சமயம் அப்கோர்ஸ் நம்ம பகவானோட சத்தியத்தை நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு மேல பரம் சத்தியம் எதுவும் கிடையாது. அவருதான் பரம் சத்தியமே. அந்த அளவுக்கு அவர் போவாராம், அவரோட சத்தியத்தை கூட மீறி பகவானோட பக்தர்களை காக்கறதுக்காக. இப்போ இந்த இடத்துல பகவான் சைத்தன்ய மகாபிரபுவை அவன் அவமானப்படுத்தினதை அவரு பெருசா எடுத்துக்கல. ஆனா அவரோட பக்தர் விட மாட்டாங்க. இதுதான் இப்ப பக்தனுக்கு ஒண்ணுன்னா பகவான் வந்துருவாரு, பகவானுக்கு ஒண்ணுன்னா பக்தன் வந்துருவான். அதனால அவங்க 2 பேரும் கரெக்டா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு பிசினஸ். பட் இடையில யாராவது அபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா வம்பு, யாருக்கு பண்ணாலும் அங்க வம்பாயிரும். பக்தனுக்கு பண்ணாலும் பகவான் வந்துருவாரு, பகவானுக்கு பண்ண பக்தர் வந்துருவோம். இந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. சர்வபௌம பட்டாச்சாரியார் கோவம் வந்துருச்சு, சபிச்சுட்டாரு. இவரு உடனே அமோகனுக்கு நோய்வாய்ப்பட்டாரு. அப்ப போய் ஏன்னா பகவான் யாரு பக்தனுக்கு ஏ யதாமம் பிரபத்தியந்தே தான், தனக்கு அன்பு பரிமாற்றம் கொடுத்துருவார். தனக்கு அன்பு காட்டுறவங்களுக்கு அதுக்கு ஏத்தவாறு கொடுத்துருவார் பரிமாற்றத்தை. ஆனா அந்த பக்தருக்கு உதவியா இருப்பாரு பாருங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க இல்ல நண்பர்கள் யாரெல்லாம் இந்த பக்தர் தனக்கு பக்தி செய்யறதுக்கு உதவியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் பகவான் போவார். அதுதான் அவரோட சிறப்பு. அப்ப இந்த அமோகனுக்கு பொறாமை இருந்தாலுமே, அவன் அபச்சாரம் பண்ணாலுமே பகவான் போய் அவருக்கு கருணை காமிக்கிறார். போய் அவனோட இதயத்துல இருக்கிற அந்த அழுக்கு அப்படியே பிடுங்கி எடுக்கிறாரு. அழுக்குன்னா என்ன, அந்த பொறாமை, கெட்ட எண்ணங்கள், குணங்கள் எல்லாத்தையும். உடனே அமோகன் கண் கலங்கி பக்தனா மாறிடுறான். தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பக்தனா மாறிடுறான். சர்வபௌம பட்டாச்சாரியர் மன்னிச்சிடுறாரு. அது துர்வாச முனி அம்பரீஷ் மகாராஜ் கதையும் அதே தானே. பிரகலாத் மகாராஜ் ஹிரண்யகாசிப்பு, பகவான் வந்துருவாரு, பகவானோட பக்தர்கள் வந்துருவாங்க. சுதர்சன சக்கரத்தாழ்வார் வருவார். பகவான் வர்றதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார் வந்துருவாரு. அம்பரீஷ் மகாராஜுக்கு துர்வாச முனி தன்னோட முடியிலிருந்து ஒரு அசுரனை கொண்டு வருவார், நெருப்பு அசுரனை. அந்த அசுரன் கொல்ல வரும்போது அம்பரீஷ் மகாராஜ் தீரா அப்படியே நிலையா நிப்பாரு, சித்த பிரக்ஞா. ஒரு பக்தர் எப்படி இருப்பாங்கன்னா, எந்த ஒரு துன்பம் வந்தாலும், இப்ப இந்த பாட்டுலயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மோரிபோ ராக்கி கோன்னு சொல்லிட்டு, எனக்கு மாரோபி ராக்கோபி, எனக்கு சாவா இருந்தாலும் சரி, எனக்கு மரணம் வந்தாலும் சரி, நீயே என்ன கொன்னாலும் சரி, என்னை காப்பாத்தினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பக்தி வினோத் தாக்கூர் அந்த மாதிரி அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பக்தர்கள் தனக்கு துன்பம் வருதே அப்படின்னு சொல்லி ஒன்னும் பண்ண பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. அம்பரீஷ் மகாராஜ் அப்படி நிக்கிறாரு, துர்வாச முனி செய்யற அந்த துன்பத்துக்கு அவர் கலங்காம நிக்கிறார். அதே மாதிரிதான் பிரகலாத் மகாராஜ், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. சோ இதுதான் பக்தர்களோட சிறப்பு. அதனாலதான் பகவானால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது எதிர்த்து கேட்டா கூட பகவான் சரி அவன் பாத்துக்குவான்னு விட்டுருவாரு. ஆனா அவன் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறானே. எல்லாமே பகவானோட கையில, எல்லாத்துலயும் பகவானோட கைய பாக்குறது பக்தர்கள். அப்ப இதுலயும் பகவானோட கை இருக்கு, அப்ப இதுவும் பகவானோட அனுகிரகத்துல அனுமதியில நடக்குது, அப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனாலதான் பகவான் எந்த இடத்துல தடுக்கணுமோ அந்த இடத்துல தடுத்துறாரு. ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். வன்ஷா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபிய பதித்தானாம் பாவனேபிய வைஷ்ணவேபியோ நமோ நமः. श्रील प्रभुपाद की जय, श्रील जीव गोस्वामी की जय, श्रील भक्ति विनोद ठाकुर की जय, श्रीमद् भगवत गीता की जय. हरे कृष्णा. All glories to the assembled devotees. हरे कृष्णा. ஏதாவது கேள்விகள் இருக்கு?